السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனித மிகுந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கொண்டு ஓடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் நற்பண்புகளை நமதாக்குவோம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்து, அந்த மார்க்கத்திலே நிறைய வழக்க வழிபாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கற்றுத்தந்து, இதை யார் கடைபிடிக்கிறாரோ அவர்களுக்கு சொர்க்கம் என்பதாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படி சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணக்க வழிபாடுகளை மட்டும் நிறைவேற்றினால் பத்தாது, அந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய முகமினிடத்திலே நல்ல குணநலங்கள் நிறைந்திருக்க வேண்டும், நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு நல்ல பண்புகள் முக்கியம் என்று நாம் பார்க்கும்போது, நல்ல பண்புகள் அல்லாத மனிதன் எந்த வணக்கங்களை செய்தாலும் சரி, அது ஒரு ஓட்டை பாத்திரத்தில் தண்ணியை நிரப்புவது போன்றுதான். அது எவ்வளவு ஊற்றினாலும் சரி, ஓட்டை பாத்திரம் அதில் கடல் தண்ணியே கொண்டு கொட்டினாலும் நிற்குமா? நிற்காது. இதை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு லைன்ல சொல்லி முடிச்சிடறாங்க. யாரிடத்தில் மென்மை இல்லையோ அவருக்கு நன்மை இல்லைன்ட்டாங்க. சொல்லலாம், முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு வாக்கியம் நமக்கு போதும். நல்ல பண்புகள்ல ஒன்று மென்மை. நல்ல பண்புகள் என்பது, நற்பண்புகள் என்பது ஆலமரத்தை போன்றது. அது நிறைய கிளைகள் உண்டு. அதுல இந்த மென்மை என்பதும் ஒரு கிளைதான். இந்த ஒன்றை ஒரு மனிதன் இழந்தாலே அவன் நன்மைகள் இழந்தான் என்று சொன்னால், இன்னும் ஆயிரக்கணக்கான நல்ல பண்புகள் இருக்கு. ஒன்றுக்கே நமக்கு சொர்க்கம் கிடைக்காது என்று சொன்னால், அப்ப நம் இடத்திலே எந்த அளவுக்கு நல்ல பண்புகள் குறைந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நல்ல பண்புகளை குறித்து சொல்லும் போது கொஞ்சம் எஸ்ட்ரீமாகவே சொல்லுகிறோம். அல்லாஹ் நம்மளுடைய பார்வையிலே இஸ்லாத்துடைய எதிரிகள் என்று சிலரை நாம் நினைத்து வைத்திருக்கிறோம் இப்போது தற்காலத்திலே. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கும்போது இஸ்லாமிய எதிரி கியாமா நாள் வரை மிகப்பெரிய எதிரி யார் என்று சொன்னால், வரலாற்றில் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன் தான் இஸ்லாத்துடைய வரலாற்று எதிரி. அவனை விட ஒரு மேலான எதிரிகள் இல்லை என்கிற அளவுக்கு அவனுடைய அநியாயங்கள், அட்டூழியங்கள் எல்லாம் அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் அரங்கேற்றினான். அதுதான் வரலாறு. அந்த ஃபிரௌனிடத்திலே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட 2 நபிமார்கள், அந்த நபிமார்களிடத்தில் அல்லாஹ் சில பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், நீங்க 2 பேரும் ஃபிரௌனிடத்துல செல்லுங்கள், சென்று அவனிடத்துல இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை கொடுமைப்படுத்தாதுன்னு சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லி அவர்கிட்ட போய் சொல்கிறான். அப்படி சொன்ன அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதுதான் ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு முன்னால் ஃபிரௌன் என்பவன் எப்படியாப்பட்டவன் என்பதை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஒரு முகமீனான சகோதரர்களே நிறைய பகைமையை நாம் பார்க்கிறோம். சொந்த பந்தங்களுக்குள்ளே பகையை பார்க்கிறோம். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அற்பமான விஷயத்துக்காக முகத்தை திருப்பிக்கிறவங்க,
சலாம் சொல்ல மறுத்து விடுவார்கள். ஆனால் அவர் யார் என்று பார்த்தால் அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்டவனாக இருப்பார். ஆனால் ஃபிரௌன் என்பவன் கடவுளை ஏற்றுக்கொண்டவனா அல்லது நான் தான் கடவுள் என்று சொன்னவனா? நான் தான் கடவுள் என்று சொன்னவன். அப்படியாப்பட்ட ஃபிரௌனிடத்திலே இந்த 2 நபிமார்களையும் சொல்லும் போது அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார், நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறிவிட்டான், அவன்கிட்ட போய் இவ்வளவு மோசமானவன் இருக்கிறானே, கொடூரமானவன் கொலகார பாவியா இருக்கிறானே, முஸ்லிமான குழந்தைகள் கூட பார்க்காம அறுத்து அறுத்து கொண்டு இருக்கிறானே என்கின்ற நோக்கத்தோடு அவன்கிட்ட போய் நிற்க கூடாதான். எப்படி பாருங்க, யார்கிட்ட போய்? ஒரு கொலைகாரனிடம் பலாயிரக்கணக்கான மக்களை கொண்டு கொடுத்தவன் போய் நின்று பேசும்போது அவன்கிட்ட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மென்மையான சொல்லியே அவன்கிட்ட போய் சொல்லுங்கிறான் அல்லாஹ். இந்த தாவா ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க யாரு? இந்த தௌஹீத் ஜமாத்து மற்ற ஜமாத்துகள் மட்டுமா தாவா ஃபீல்ட்ல இருக்கு? ஒவ்வொரு முஸ்லீமும் தாவா ஃபீல்ட்ல இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறார், ஜமாத்தில் நம்ம பிரிச்சுட்டோமே தவிர ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தாவா செய்யக்கூடிய தாயிகள் தான். அப்ப தாவா கருத்திருக்கக்கூடிய நமக்கு இது கூடுதல் பொறுப்பிலையா இருக்கு. நம்மளுடைய ஆசை என்ன? நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும், இது மட்டுமா? அப்புறம் தொழுதா போதுமே, வணங்கினா போதுமே, நோன்பு வச்சா போதுமே, ஹஜ்ஜு செஞ்சா போதுமே, தானத்தை அப்படி நிப்பாட்டிக்கலாம்ல. நம்முடைய லட்சியம் அது அல்ல. அதுவாக ஒரு மூணுடைய லட்சியம் இருக்கக்கூடாது. அல்ல அதற்காக நம்மளை படைக்கிற. எதற்காக படைத்திருக்கிறான்? நீயும் போகணும், உன்னை சார்ந்த மக்களும் சொல்றதுக்கு போகணும். அல்லாஹ்வுடைய கட்டளை அதுதான். அதற்குண்டானதான் அல்லாஹ் தஆலா போய் நபிமார்களை அனுப்ப உண்டான அடிப்படை காரணம் என்ன? அவர்கள் அவருடைய குடும்பத்தார்களுக்கு மட்டுமா? அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வை ஏசியவர்கள், அல்லாஹ்வை திட்டியவர்கள், நபிமார்களை கொலை செய்தவர்கள், அவர்கிட்ட போய் சத்தியத்தை சொல்றான். அப்ப அவர்கிட்ட போய் சொல்லும் போது ஒரு மோமின் இருக்க வேண்டிய அடிப்படை அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுகிறான், மென்மையா போய் சொல்லுங்க. நல்லா வாய்ப்பு இருக்காங்க, அது வாய்ப்பு இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவரிடம் சென்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் குறித்து விளக்க வேண்டும். அல்லாஹ் விளக்க சொல்லுகிறான். மற்ற முஸ்லிம்களுடைய எதிரிகள், இஸ்லாத்துடைய எதிரிகள் எல்லாம் ஃபிரௌன் என்கின்ற தலைவனை வைத்து அடிமையாக உள்ளவங்க தான். யாராக இருக்கட்டும், தற்காலிகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். இந்த வசனத்தில் நமக்கு விளங்குவது அவர் எதிரி என்று சொல்லுகிறோமே தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னது யாரு? கேள்விப்பாங்கல்ல, சொல்லுவார் நல்லா. தன்னந்தனி மனுஷனுக்கு அந்த கடமை இருக்கு. ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, நம்ம தூக்கி உள்ள போட்டுருவான். அல்ல அப்படி பார்த்து பயந்துலாம் இருக்க சொல்லல. ஒரு ஜமாத்தாக எல்லாரும் சொல்லணும், பேக்ரவுண்ட் அதெல்லாம் தேவையில்லை. தனியாக போய் தன்னந்தனியாக நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் அழகா சொல்லலாம். அதுக்கு என்ன தேவை? ஈமான் தேவை, அவ்வளவுதான். இறை நம்பிக்கை தேவை, அல்லாஹ் மீது தவக்கல் தேவை. அப்ப அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஃபிரௌன்ட்ட போய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மென்மையாக நடந்துக்கிறான். இது ஒரு பாயிண்ட் புரியுதா நமக்கு? ஃபிரௌனிடமே மென்மையாக நடக்கணும்டா. ஈமான் கொண்டவன்ட்ட, மாற்று கொள்கை உள்ளவன்கிட்ட, பெற்ற தாய் தகப்பன்ட்ட, சகோதர சகோதரிகிட்ட, நண்பர்கள்ட்ட, ஜமாத்தை சேர்ந்தவங்கள்ட்ட கோடி மடங்கு இறங்கி நடக்கணும் உண்மையாக. இவன் கோடி மடங்கு மேலானவன், இஸ்லாத்துக்கு எதிரி. நன்மைக்கு மென்மைக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மென்மைக்கு புறவனுக்கு சம்பந்தம் இருக்காங்க. அவன்கிட்ட போய் மென்மையாக நடக்கணும் என்று சொன்னால் இது நமக்கு விளங்குவது என்ன? நாம் முஸ்லிம்களாக இருந்து வெறுமன வணக்க வழிபாடுகள் செய்தால் பத்தாது. தாவா செய்யணும். தாவா யாரிடம் செய்யணும், அந்த கடமை உண்டு. அப்படி நாம் தாவா கருத்துக்கு செல்லும் போது மென்மையான அணுகுமுறை. ஏன்? அவனிடம் இருப்பது மிகப்பெரிய ஆயுதங்களாக இருக்கலாம், கத்திகளாக இருக்கலாம், வேற அணுகுண்டுகளாக இருக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ், என்னால முடியாதுன்னாங்க. எனக்கு நாவு வரவில்லை, உன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு பக்குவம் வேணும் எனக்கு நாவு இயலவில்லை. யா அல்லாஹ், எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் அனுப்புன்னு கேட்டாங்க. உதவிக்கு
ஆள் அனுப்புன்னு கேட்டாங்களே தவிர அவங்களுடைய பலகீனத்தை சொல்லி காட்டி சுட்டி காட்டி அல்லாஹ் கேட்கிறாங்க. அல்லாஹ் விட்டுட்டானா? நீங்க பலகீனமானவங்களை விட்டுட்டானா? அல்ல ஆள் பலகீனமான ஆளு சொல்லக்கூடிய செய்தி பலமான செய்தி, உலகத்திலே உயர்ந்த செய்தி. அதுக்கு மேல பலமான செய்தியே கிடையாது. சொல்லக்கூடிய ஆள் வேணா பலகீனம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல போற செய்தி பலமான செய்தி இல்ல. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற செய்திக்கு ஒரு செய்தி இருக்குதா? அப்ப அந்த செய்தியை சொல்லும் போது யாருடைய உள்ளத்தை புரட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வந்த அந்த கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொண்டாங்களா இல்லையா? ஃபிரௌன் நினைச்சது என்னது? நமக்கான ஆட்கள் மூசாவை தோற்கடித்து மூசாவை இழிவுபடுத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் இழிவுபடுத்துவார்கள் என்று ஆளுகளை கூட்டிட்டு வந்தான் சூனியக்காரர்கள். அந்த சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டியும் போட்டாங்க. ஆனால் இறுதியாக என்ன ஆனது? எதை பொய்ப்பிக்க வந்தார்களோ, எந்த உள்ளத்தோடு வந்தார்களோ அந்த எதிரிகள் அல்லாஹ் ஒரு கனப்பொழியை மாற்றி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சு, என்னுடைய எதிரி அல்லான்னு சொன்ன வாய என்னுடைய எதிரி மூசா அந்த ஃபிரௌன் சொல்ல வச்சானா இல்ல? அல்லாஹ் ஒரு செகண்ட் தானங்க. அப்ப அதை நம்ம பார்க்க தேவையில்லை. யாரிடமும் தாவா செய்யலாம், அழகா செய்யலாம். அந்த செய்யக்கூடிய முறை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுது. முக்கியமான பாயிண்ட் என்ன? இது தாவாக்கு மட்டும் நாம் பேசல. இந்த வசனம் என்பது ஒரு நல்ல பண்புகளை அழுத்தி சொல்லக்கூடிய வசனமாக இருக்கு. ஆனால் தாவாக்கு மட்டும் நீங்க விளங்கிக்கிறாங்க. மொத்தத்துல இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால், அந்த எண்ணம் நமக்கு இருந்தால், நம்ம இருக்க தீய பண்புகள்லாம் தூக்கி ஒரு மூட்டையை கட்டி வச்சு எரிச்சிடும். எதுக்காக? அல்லாஹ்வுக்காக. குறைந்தபட்சமாக அல்லாஹ்வுக்காக நல்ல பண்பு வளர்த்து ஆகும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுறான். அந்த அளவுக்கு இருந்தால் தான் இஸ்லாத்துக்கு வருவானா. அப்படித்தான் செட்டப் அல்லாஹ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நாம் சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் மிக சிறந்த அறிவாளி, திறமைசாலி, ஏதோ வச்சுக்கிடுவோம். ஆனால் அவரிடம் அணுகக்கூடிய நபரை அவர் மதிக்கவில்லை, உதாசீனப்படுத்துகிறார், ஏளனப்படுத்துகிறார். ஏளனப்படுத்தப்பட்ட உள்ள மனிதனுடைய உள்ளத்துல என்ன வரும்? அவர்களுக்கு அறிவாளின்னு வருமா? மிகப்பெரிய திறமைசாலின்னு வருமா? அவனை பத்தி இந்த பேசாதீங்குவான். ஏன் அதை மறைச்சிச்சு? அவனுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி இருந்தா, ஒரு திறமை இருந்தா கூட அந்த தீய பண்பு இருப்பீங்க, நற்பண்பு இல்லையில, அப்படியே அவன் ஒண்ணும் இல்லாம பட்சமாக ஆகியும். அப்ப நமக்கு என்ன மார்க்கம் சொல்லுவது? அடிப்படை இந்த நல்ல பண்புகள் நீங்க வளர்த்துக்கிங்க. அப்ப உலகத்தையும் நம்ம ஜெபிக்கலாம். யாரெல்லாம் இந்த உலகத்துல மேலோங்கி வந்திருக்கிறாங்களோ அவருடைய வரலாறுகளை எடுத்து பாருங்களேன். நாங்கள் படாத கஷ்டமான்னு சொல்லுவாங்க, நாங்கள் படாத சிரமமான்னு. அது என்ன அர்த்தம்? ஒருத்தர் கஷ்டப்படுறாண்டா அந்த கஷ்டத்தை அவன் தாங்கக்கூடிய நல்ல பண்பு இருக்கணும் அவன்கிட்ட. அப்பதான் கஷ்டப்படுவான். பொறுமை இருக்கணும். இவர்கள் தான் உலகளவு ஜெயிப்பான். உலகத்துல நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நமக்கு நல்ல பண்பு. ஒரு இன்டர்வியூ இருக்கிறாங்க, ஒரு 2 பேர் வர்றாங்க. ஒருத்தர் அறிவாளி, ஒருத்தர் அறிவு குறைந்தவர். 2 பேரும் இன்டர்வியூ இருக்கிறாங்க, அறிவாளித்தை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த அறிவாளியுடைய ஆக்டிவிட்டி சரியில்லை. இன்னொருத்தர் 2ஆம் நபர் வர்றாரு, அவர் அறிவில் சற்று குறைந்தவர், ஆனால் டிசிப்ளின் இருக்கு, அவருக்கு ஒழுக்கம் இருக்கு, முக மலர்ச்சியோட பேசுகிறார், உள்ளத்தை கவனமா சிரிக்கிறார். இப்ப யாரு தேர்வு செய்வான்? ஒரு நிர்வாகத்தை நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் திறமை மட்டும் போதுமா? அணுகுமுறை முக்கியம் இல்லையா? யாரை செலக்ட் பண்ணுவோம் உலகத்துல? 2ஆம் நபரை தான் செலக்ட் பண்ணுவோம். இதே எதார்த்தம். இதுதான் மேற்கு. இது எல்லா விஷயத்துக்கும் நமக்கு பொருந்தும். நம்ம உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு, புகாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு, அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு, எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் தஆலா இப்படி போய் பிறவுண்ட சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்டா? இந்த நல்ல பண்பு அல்லாஹ் சிலாஹின்னு சொல்றான். எப்படி சொல்றான்? நபியே, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அந்த நல்ல பண்பு இருக்குல்லங்க, நல்ல பண்பு யாருக்கு கிடைக்குமா? அது நல்ல பண்பு உள்ளவன் எல்லாம் ஈமானோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருக்கு நல்ல பண்பு இருக்கிறவர்கள் என்ன அர்த்தமா? அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கான். அல்லாஹ் சொல்கிறான், நல்ல பண்பு யாருக்கு இருக்கோ அவன் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவன்.
இதுக்காண்டியாவது நம்முடைய நல்ல பண்புகள் வளர்த்துக்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுற நபியே, அல்லாஹ்வின் அருளை கொண்டே நீ அவர்களிடம் மென்மையாக நடந்து கொண்டீர். சரி ஒண்ணு அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னா, அடுத்து ஒருவேளை நல்ல பண்பு ஒன்று இல்லைன்னு சொன்னா யார்கிட்ட நிற்க மாட்டானா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ஒருவேளை உன்னிடம் நல்ல பண்பு இல்லை என்று சொன்னால் கடினெடுப்பானவராகவோ கடின உள்ளம் கொண்டவராக நீ இருந்திருந்தால் உண்மையை அப்படியே விட்டுட்டு ஓடி இருப்பாங்களா, பிரிஞ்சிருவாங்களா. அல்லாஹ் யாருக்கு சொல்றாங்க தெரியுமா? சகாபாக்கள் சொல்றாங்க. நம்ம சகாபாக்களுடைய பழகி இருக்கிறோம், அந்த மாதிரி தன்மையா மட்டும் இருக்குது. சகாபாக்களா இருந்தா கூட ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நபித்தோர்களுக்கு மென்மையாக இல்லைன்னு சொன்னா, கடின உள்ளம் கொண்டவராக எரிஞ்சு உருந்தீங்கன்னு சொன்னா அந்த சகாபாக்கள் உங்களுக்கு நிச்சய மாட்டாங்க, எரிச்சு ஓடிடுவாங்க. அல்லாஹ் நம்மள இருக்கு, அப்புறம் நம்ம ஏமாத்துறோம். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல ரெண்டு செய்தியை சொல்லுகிறான். ஒண்ணு அல்லாஹ்வுடைய அருள், நல்ல பண்புகள்ங்கிறது அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு இருக்குதோ அவன்கிட்ட நல்ல பண்பு இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி கடின சித்தம் நல்ல பண்புகள் யார்கிட்ட இல்லையோ, அணுகுமுறையில் சரியில்லையோ, அவர் எதிரி ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் தோல்வியைத்தான் காண்பீங்க. அல்லாஹ் இது ஒண்ணு பார்த்தா நமக்கு நம்ம ஜெயிக்கணுமா வேணாமா? வாழ்க்கையை நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி, மறுமையை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ் தஆலா இந்த நல்ல பண்புகளை நம்மிடம் எதிர்பார்க்கிறான், அறிவுறுத்துகிறான், கடமையாக்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அன்னையே பூமியுடைய தாயே, அல்லாஹ்வுடைய தூதருடைய நல்ல குணம் எப்படி இருந்ததுன்னு கேட்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய குணத்தை பத்தி நண்பர்கிட்ட கேட்கறத விட மனைவிட்ட கேட்டா கரெக்டா தெரியும், கூடுதலாக தெரியும். நண்பர்களும் தெரியும், கூடுதலாக யாருக்கு தெரியும்? மனைவி மகளுக்கு தான் தெரியும். வெளியே ஒரு மாதிரியா இருப்பாரு, உள்ள போன தலைகீழா இருப்பாரு, ரெண்டு முகமா இருக்கும். அப்ப அதனால அதிகமாக நாம் சரியாக தெரிஞ்சுக்கணும்டா அவருடைய உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மாட்ட தெரிஞ்சிடும்ல. அந்த அடிப்படை என்னமோ தெரியல கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட தான் பழகுறாங்கல்ல, அவங்க நல்ல குணம்லாம் தெரியும்ல. தெரிஞ்சும் ஒருவேளை வீட்டுல வேற மாதிரி இருப்பாங்களோ, நம்மகிட்ட நளினமாக மென்மையாக நல்ல பண்புகளோடு நடந்துக்கிறாங்க, வீட்டுல அந்த மாதிரி இருக்க மாட்டாங்களோ, அதையும் தெரிஞ்சுக்கிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுல உள்ள குணத்தையும் தெரிஞ்சுக்கிடுவோம் என்று கேட்டார்களோ என்று தெரியவில்லை. இப்படி கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் எவ்வாறு இருந்தது அன்னையேன்னு கேட்கிறாங்க. என்ன பதில் சொன்னாங்க? ஒரே ஒரு வரி முடிச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் என்பது அந்த கேட்ட அந்த நபர்கிட்ட அன்னை ஆயிஷா திரும்பி கேட்கிறாங்க, நீங்க திருமண குர்ஆனை ஓதி இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. ஆம் ஓதி இருக்கிறேங்கிறாங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய குணமாக இருந்தது ஒரு வரியில முடிச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்னவா? திருமறை குர்ஆன். அப்படின்னா திருமறை குர்ஆனை ரெண்டா பிரிச்சிருங்க. ஒன்று, இதுவெல்லாம் இந்த பண்புகள் எல்லாம் ஒரு மூமின்கிட்ட இருக்கணுமோ அத்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. நம்மகிட்ட சொல்ல முடியுமா? ஒரு மூமின்கிட்ட இருக்க வேண்டிய பண்புகள்ல ஒரு ஒன்னு ரெண்டு சொல்ல முடியுமா? அந்த பண்புகளை உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம அலசி பார்த்தா தெரியுமா? அது எத்தனை மார்க் போட நிற்போம்னு தெரியுமா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எந்த பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொன்னானோ அதுவெல்லாம் அவங்ககிட்ட இருந்தது. எதுவெல்லாம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி இருக்கிறானோ எந்த பண்பும் அல்லாஹ் தூதர் இருந்தது. இதை யார் சொல்றா தெரியுமா? சொல்லக்கூடியவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு போய் சொல்ல மாட்டாங்க, அவங்க தான் கூட இருக்கிறாங்க, மனைவி தானே. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க உண்மை. அல்லாஹ் உண்மைப்படுத்துறாங்க. அல்லாஹ் வசனம் சொல்கிறார், நபியே இது மகத்தான் நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர் தான். நான் சொல்றேன் போங்க. எப்படி பார்த்தீங்களா? நாம் கேட்பது மட்டுமல்ல, அறிந்து கொள்வது மட்டுமல்ல, பலர் கேட்போம், அறிந்து கொள்வோம், நடைமுறை பூஜ்ஜியமாக இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை படிச்சுட்டாங்க. அல்லாஹ் இப்படித்தான் மென்மையாக இருக்கணும்னு சொன்னா, எதிரியாக இருந்தால் எப்படி அணுக வேண்டும் அப்படித்தான், ஒரு மோமினாக இருந்தால் அவனை எப்படி நடக்கும் சொன்னா அப்படித்தான், தாய் தந்தையாக நம்ம எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் டிட்டோவா. இது அல்லாஹ் சொல்லி காட்டுற நபியே இது மகத்தான நற்குணத்துக்கு சொந்தக்காரர்களாக அங்கே சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுத்து பார்த்தா இப்படியும் ஒரு நல்ல பண்புக்கு சொந்தக்காரங்களா சொன்னோம்ல. முதல்ல ஒரு முகமீன் தான் மட்டும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அவனுக்கு லட்சியமாக இருக்கக்கூடாது. எல்லா மக்களும் செல்ல வேண்டும். இஸ்லாத்தின் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் தாவா செய்யணும், அவனும் போகணும் அப்படின்னு சொன்னோம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நயவஞ்சகன் சொல்லி அவனுடைய பேர் வந்து இப்னு உபை. நயவஞ்சகன் பக்கா முனாஃபிக், அதாவது எதிரிகள் இஸ்லாத்தில் எதிரியாக இருக்கிற முனாஃபிக். நயவஞ்சகனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான்ல, நயவஞ்சகன் எங்க இருப்பான்டா, நரகத்துக்கு அல்லாஹ் படித்தக்க வச்சிருக்கான் சொர்க்கம் மாதிரியே. நயவஞ்சகனுக்கு எங்க வச்சிருக்காங்கன்னா இருக்கிறதே அதிக முடி எல்லாம் தங்குறான். அதுதான் இருக்கிறதே அதிகமான வேதனை. அவனுக்கு ரெண்டு முகம் இருக்கும். இங்க நல்லவே மாதிரி ஒரு பக்கம் இருப்பான், அங்கிட்டு போய் அடுத்தாட்ட போய் அவன் கிட்டவே மாதிரி இருப்பான், கிட்டவன மாறிடுவான். ரெண்டு முகம் இருக்கான்ல, இவன் நயவஞ்சகன். அதாவது ஈமான் இல்லாம இருந்து இவன் தான் அடித்தட்ட இருப்பாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான்ல. அப்ப அந்த நயவஞ்சகனுடைய தலைவன் யாரு? இவன் தான் அப்துல்லா இப்னு உபை. இவன் மௌத்தா போயிடுறான். இவருடைய மகன் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு அல்லாஹ்வுடைய அருளால. இந்த நிலையில இந்த நயவஞ்சகனுடைய தலைவன் என்ன செய்யறாரு? இறந்து போயிடுறாரு. அந்த இறந்து போன அந்த மனிதனுடைய மகன் இஸ்லாத்துக்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய ஆடையை தாங்க. எதுக்கு? என்னுடைய தந்தை யார? இந்த நயவஞ்சகனுடைய தலைவனை நான் கமலிடன் யார சொல்லுதா? சரி இந்தா போ. ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, ஆடையை கொடுத்துட்டாங்க. சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை கவனம் செய்ய வேண்டும், மேலும் நீங்கள் அவருக்கு ஜனாசா தொழுது அவருக்காக பாவ மன்னிப்பும் கேட்கணும். ஒரு ஆப்ஷன் வைக்கிறார், ஒரு கோரிக்கை வைக்கிறார். யார சொல்ல சட்டையும் தாங்க, என்னுடைய வாப்பாவுக்கு யாருக்கு நயவஞ்சகன் தொழுது நீங்க ஜனாசா தொழுது பாவ மன்னிப்பும் கேட்கணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நான் நடத்துறேன், நீங்க ரெடி பண்ணுங்கன்னு தாங்க சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? சட்டையை பிடிச்சி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே முனாஃபிகளுக்கு வந்து தொழுது வைக்க கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும்ல. எப்படி உமர் அல்லாஹ் அவரும் சரி உமர் அலி அவங்க அப்படி ஒரு கொள்கையில கொடுத்தீங்க, யாருன்னு பார்க்க மாட்டாங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் மாற்றம் இல்லை, அது வேற. அவங்களுடைய நினைப்பு ரசூலுல்லாஹ் இந்த வசனத்துக்கு மாற்றம் செய்ய போறாங்களோ சட்டைப்படுத்தி இழுத்து கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிகளுக்கு நயவஞ்சகர்களுக்கு தொழுவ கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஜபரேசன் சொல்லுவா, விளக்கம் சொல்ல மாட்டாங்களா? குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் யாருங்க சரியா சொல்லுவா? உலகத்துல கியாமத் நாள் வரை யாருடைய விளக்கம் சரியான விளக்கமா இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தை தவிர வேற எந்த விளக்கமும் சரியா வராது, அந்த அளவுக்கு வராது, நேர்த்தியா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் எப்படி சொல்றாங்களா, நீ நயவஞ்சகனுக்கு தொழுகை நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் அல்ல ரெண்டு பயன்படுத்துறான். நடத்தவும் செய்யலாம், நடத்தாம இருக்கலாம், நான் மன்னிக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க 70 முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப ஆப்ஷன் இருக்கு. ரசூல் என்ன சொல்றாங்க? உமர் கிட்ட நான் என்னுடைய விருப்பம், அல்லாஹ் ஆப்ஷன் கொடுத்துருக்கான், நான் தொழுக வைப்பேன். அல்லாஹ் 70 முறை தான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான், நான் 70 தாண்டி மன்னிப்பு கேட்பேன். தயாராகும் போதுதான் ரசூலுல்லாஹ் தொழுகை வச்சிருக்காங்க. யாருக்கு? இந்த நயவஞ்சகனுடைய தலைவனுக்கு தொழுகை நடத்தப்படுகிறது. எதற்கு அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், நபியே அவர்களுக்காக நீ தொழுகை நடத்தாது அப்படின்னு ஒரு வசனத்தை இருக்கிறான். நம்மளுக்கு நேற்று என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்பு எப்படியாப்பட்ட பண்பு பத்திக்கிறாங்க. யாருங்க இருந்தாலும் ஒருவேளை நான் அவருக்கு ஜனாசா தொழுகை தொழுது இவன் சொர்க்கம் சென்று விடுவானோ அப்படிங்கிற தவிர என்ன அந்த வாய்ப்பு கிடைச்சது, இதை பயன்படுத்தாம இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனைக்கு சொல்லி சில முக்கியத்துவம் எல்லாம் கொடுத்திருக்கிறான். இது இவருக்கு கிடைக்கப்பெற்று இதன் மூலமாக நம்ம ஜனாசா தொழுகை தொழுது எல்லாம் மன்னிக்கப்படலாம், அதனால் சொர்க்கத்துக்கு போகலாமோ அப்படிங்கிற ஒரு அதை தவிர என்னங்க எப்படியாப்பட்ட ஒரு சிறந்த பண்பு பார்த்தீங்களா? நம்மகிட்ட இருக்க அது மாதிரி சொல்ல முடியுமா? இப்படி நம்ம இறக்கப்பட்டிருக்கிறோமா? சக தோழர்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறோமா? கொள்கையை விட்டு ஒரு நயவஞ்சகனாக இருந்தும் அதான் முஸ்லீம் அவருடைய முஸ்லீம் சொல்லிக்கிறாங்க, முஸ்லீம் இல்ல
பின்னாடி முனாஃபிக் இருப்பாங்க, அப்படி இருந்தவங்க தான் இணைப்பாளர்னு தெரிஞ்ச ரசூலுல்லா போகல. அவங்க முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டாங்க, ஆனால் முனாஃபிக் வேலை பின்னாடி பார்த்தாங்க, ஈமான் கொள்ளாம பார்த்தாங்க. அதனால தான் அல்லாஹ் கண்டிச்சுட்டான் கடைசியில், நீ தொழுகை நடத்தாதீன்னு சொன்னால. நமக்கு என்ன இதுல பாடம், என்ன படிப்பு, என்ன இந்த நல்ல பண்பு நம்ம இருக்குதா? இந்த நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கடா, இதுக்கு மேல என்னங்க வேணும்? கடைசியா ஒரே ஒரு செய்தியை பார்ப்போம். இந்த நல்ல பண்புகளால் நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு. ஆனால் எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, ஒரு நன்மைக்கு ஈடு ஆகவே ஆகாது, அதுக்கு ஈடு கிடையாது. நாம் ஒருவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறார். அது பெயர் வாங்கி முஸ்லீமாக இருந்தாலும் சரி, சில மத்த கொள்கையில் இருந்த யாரோ உண்மையான ஈமான்தாரி அவர் இல்லை, அவர் நம்ம இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நமக்கு அது ஒண்ணு ஓடும். அந்த நம்ம மூலியமாக அல்ல யாருக்கு நேர்வழி கிடைச்சிச்சுடா, ஏராளமான நன்மை, ஒட்டுமொத்த நன்மை நம்ம அவர் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம், நம்ம தொழுவிருக்க மாட்டோம், பஜார்ல தூங்கி இருப்போம், ரோம விடுபட்டு இருக்கோம், குரான் ஓதி இருக்க மாட்டோம், தான தர்மம் செஞ்சிருக்க மாட்டோம், ஹஜ் செஞ்சிருக்க மாட்டோம். நம்மால் நேர்வழி எல்லாம் யாருக்கு கிடைக்க வச்சாரோ நம்ம மூலமாக அவர் அத்தனையும் செஞ்சு வந்திருப்பாரு. நம்மளுடைய கணக்குல பதிவு தொழுக மாட்டோம், தொழுகையாக இருக்கும். அதாவது சேர்த்து வரும், நம்ம தொழுகை நம்ம கணக்கு தனியாக கணக்கு சொல்லணும், அந்த நன்மை நமக்கு சேர்ந்து வரும். அவர் ஓடுன ஒவ்வொரு எழுத்து நமக்கு வரும், அந்த 10 நமக்கு வரும். எவ்வளவு பெரிய பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி, அவர் இஸ்லாத்தை ஏற்கல. நஜ்து பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படை அனுப்புறாங்க. போற படை என்ன செய்யறாங்க, இந்த சுமாமாங்கிறவரை கைது பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து எங்க கட்டி போடுறாங்க, பள்ளிவாசல்ல ஒரு தூண்ல கட்டி போட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டப்பட்ட நிலையில் இருந்த சுமாமா அவர்கிட்ட என்கொயரி பண்றாங்க, நீ என்ன நினைக்கிற, உன்னை கொண்டு வந்தோம், கட்டி போட்டுக்கிறோம், உணவு கொடுத்துருக்க, மற்ற உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிறியா என்னங்கிற மாதிரி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன நினைச்சேன், உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க இல்லை, நான் தான் நீங்க இதை கொல்லுவதற்கு உண்டான பாவம் அவர் சொல்றாரு. நீங்க இதை கொல்லுவதாக இருந்தால் அதற்குண்டான தகுதி படைத்தவன் நான், இதை கொள்ளுங்க, அவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சிருக்கிறேன், அதே நேரத்தில் மன்னிச்சு விட்டா நான் உங்களுக்கு உபகாரம் செய்வேன், நன்றி உடையவனா இருப்பேன். அடுத்து 3வது என்ன சொல்றாரு, எவ்வளவு பொருளாதார நெருக்கடிகளை தர்றேன். அப்படியா, ரசூலை விட்டுட்டு போயிடுறாங்க. மகாம ரசூலுல்லாஹி வர்றாங்க, இதை போன்றே கேள்வி கேட்கப்படுகிறது, அதே மாதிரி பதில் சொல்லுவார். 3வது ரசூலுல்லாஹ் வர்றாங்க, 3வது நாளும் இதே மாதிரி கேள்வி கேட்கப்படுது, அப்படியே பதில் சொல்லுவார். பதில் சொல்லிட்டு அவுத்து விடுங்கட்டாங்க ரசூலுல்லாஹி. அவுத்து விட்டதுக்கு அப்புறம் அவர் நேர பக்கத்தில் உள்ள பேரிச்சம்பழம் தோட்டத்துக்கு போய் நல்லா குளிச்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர் என்ன படிச்சாரு, அவர் குர்ஆன் படிச்சாரா, தஃப்சீர் அவருக்கு விளக்கம் சொல்ல படிச்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விசாரிச்சாங்கல்ல, அது ஏதாவது விளக்கம் சொன்னாங்களா, ஒண்ணும் இல்லை. அந்த ஒரு எதிரியாக இருந்தால் நாம் என்ன செய்திருப்போம் அவர் நினைக்கிறாரு. சும்மாமா நம்ம கையில ஒரு முஸ்லீம் கிடைச்சிருந்தாண்டா அவனை கட்டி போட்டு சோறா போடுவோம், என்ன நினைக்கிறதா கேட்டுருப்போம், கண்டம் கண்டமாக வெட்டியிருக்க மாட்டோம். அத்தனைக்கும் தௌலியான ஒரு முஸ்லீமா இருந்தா என்னடா வந்தாரு, சாப்பாடு கொடுத்தாங்க, இனி ஓடி போயிடக்கூடாதுக்காண்டி கட்டி போடுக்காங்க தவிர அதுக்கான தான் கட்டி போடப்பட்டது. இப்படி ஒரு நல்ல பண்புகளாடா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மட்டும் பார்க்கல, எல்லாத்தையும் பார்க்கிறார், சூழ்நிலை பார்க்கிறாரு. வந்தவன் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், அது கூட பெருசு இல்லை. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, எனக்கு உலகத்திலே பிடிச்சாத முகம்னா முகமது உங்களுடைய முகம் தான், எனக்கு ரொம்ப பிடித்த முகம் உங்களுடைய முகம் தான். உள்ளத்தான் சொல்றாரு, எனக்கு உலகத்திலே பிடிக்காத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்னைக்கு அப்படிதான் எது நினைக்கிறான், இஸ்லாத்தை பார்த்து இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல பண்புகளை, அந்த கொள்கை கோட்பாடுகளை விளங்கிய யாரும் சரி மூமினாக அல்லாஹ் மாறாமல் இருக்கவும் முடியாது. அப்படியாப்பட்ட கொள்கை கோட்பாடு, அப்படி ஒரு மனிதத்துக்கான ஒரு வாழ்க்கை நெறிமுறை சொல்லிக் கொடுக்குது.
இதுவரைக்கும் வெறுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், இப்போது நேசிக்கிறீர்கள். இதுக்குமே நான் வெறுத்த ஊர் இந்த நீ தாவா செய்யக்கூடிய இந்த ஊரை நான் வெறுத்து, ஆனால் இன்று எனக்கு ரொம்ப நேசிக்கக்கூடியது தான். அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அனுமதி கொடுங்க, எதுக்கு நான் உம்ரா செய்ய போறேன், வந்து விட்டு உம்ரா செய்ய போங்க. அங்கே போய் சொல்றாரு பாருங்க, அல்லாஹ் அக்பர். எவ்வளவு நேரம் இருக்கும் அந்த ஒரு பிரயாண தூரம் தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சொல்லாட்ட அனுமதி கேட்கறாங்க, போங்கிறாங்க, அங்க போறாங்க. போய் சொல்லுகிறார், என்னுடைய நாட்டிலிருந்து இந்த யமாமாவிலிருந்து மக்காவுக்கு இனிமேல், மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் மிகப்பெரிய அட்டூழியங்கள் நடந்துச்சு இஸ்லாத்துக்கு எதிராக. ஒரே ஒரு கோதுமை கூட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதி இல்லாமல் நான் தரமாட்டேன். நிறைய படிப்பினைகள் இருக்கு, நிறைய ஒரு உள்ள போனோம், அவ்வளவு மேட்டர் இருக்கு. நம்ம பெற வேண்டிய படிப்பு என்ன, ஒரு இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது என்னங்க, நல்ல பண்பு தானங்க. அல்லாஹ் சொல்றான்ல, நபியே அந்த மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், மக்கமா இறை நிராகரிப்பாளர்களே, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, உங்களோட எத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்கிறேன், எவ்வளவு பெரிய நற்பண்புகளுக்கு சொந்தக்காரங்கள் உங்களுக்கு தெரியும்ல, எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லுங்க நபிங்கிறாங்க அல்லாஹ். அவ்வளவு நல்ல ஒரு ஏராளமான நன்மைகளை பெற்று தரக்கூடியது இந்த நற்பண்புகள். அல்லாஹ் தஆலா இந்த நற்பண்புகளுக்கு எதிரான பண்புகளில் நம்ம அனைவரையும் காப்பாற்றி நற்பண்புகளோடு, இபாதத்துகளோடு, நற்பண்புகளோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே மறைக்கக்கூடிய பாக்கியத்தோடு ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர வேண்டும் என்று கேட்டு உதவி செய்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரர்களால் நற்பண்புகள் சம்பந்தமாக சில செய்தியை பார்த்தோம். இது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய தர்ஜாவை இந்த நற்பண்புகளுக்கு நாம் வைத்திருக்கிறதா அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் 2 கூலிகள் வழங்குவதாக ஒரு நன்மையான காரியத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்க திருமறை குர்ஆனில். அது என்ன 2 கூலிகள் என்று அல்லாஹ் சொல்லும்போது, எந்த ஒரு சமுதாயத்தை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், இந்த சமுதாயத்துக்கு நாம் 2 கூலிகளை தருவோம் என்று சொல்லும்போது, எதற்காக அல்லாஹ் சொல்லும்போது அவங்களுடைய 2 பண்புகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். 2 பண்புகள் இந்த சமுதாயத்துக்கு இருந்ததுனால் 2 கூலிகள் அல்லாஹ் அல்ல சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க. கூலின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய எதை சொல்கிறான்ல, சொர்க்கம் தாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லாங்க, யாரும் மென்மை இல்லையோ அவர் நன்மை இழந்தவர். அதான் சொல்லுகிறான், யாரிடம் மென்மை உண்டோ, நல்ல பண்புகள் உண்டோ அவருக்கு சொர்க்கம் என்பதாக சொல்லுகிறான். எனவே அத்தகைய பாக்கியத்தோடு ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அல்ல வேண்டும் என்று கேட்டு உதவி செய்யும் வாய்ப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும்.